நமசிவாய். பணவரமும் இந்திர யோகமும் பெறுவதற்கு இறைவனுக்கு எதை படைக்க வேண்டும் என்று பலரும் கேட்கிறார்கள். இந்திரன் மருதநிலக் கடவுள். இந்திரனுக்குரிய மாதம் மார்கழி மாதம். இந்திரன் பயிர்களுக்கு அதிபதியாகவும் போற்றப்படுகிறான். தன்னால் விளைவிக்கப்பட்ட காய்கனிகளை சிவனாருக்கு நிவேதித்து வழிபடுவதாக புராணங்கள் சொல்கின்றன. மார்கழிக்கு சிறப்பு சேர்க்கும் அம்சங்களில் ஒன்று பூசணிப்பூ. புண்ணியம் தரும் இந்த மாதத்தில் பெண்கள் வீட்டில் வாயிலிலும் முற்றத்திலும் அதிகாலையில் விளக்கேற்றி வைத்து வண்ணக் கோலமிட்டு பூசணி பூ கொண்டு அலங்கரிப்பார்கள். இதனால் இந்திரன் மகிழ்ந்து வரம் தருவான். அதன் மூலம் வருடம் முழுக்க வீட்டில் சகல சுபிட்சங்களும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக பூசணி நன்கு விளைச்சல் தரக்கூடிய பருவம் மார்கழி. குளிர்காலத்தில் பூஞ்சைகளால் ஏற்படும் தோல் ஒவ்வாமைகளை தடுக்கும் விதமாக பூசணிக்காய்களை அதிக அளவில் உண்ணும் பழக்கத்தினை ஏற்படுத்தி வைத்தனர். அது மட்டுமல்லாது பூசணிக்காய் பனிக்காலத்தில் ஏற்படும் உடல் சோம்பலை அகற்றும், மூளையை உற்சாகப்படுத்தும், மூளைத்திறனை மேம்படுத்தும், இப்படிப்பட்ட அற்புத மருந்தாக திகழும் என்பது முன்னோர்களின் வழிகாட்டல். மேலும் இதயத்தை பலப்படுத்துவது, உடல் எடையை சமப்படுத்துவது, சளியை தடுப்பது, புற்றுச்செல்கள் பரவுவதை கட்டுப்படுத்துவது, கட்டிகள் வளர்வதை தடுப்பது என பூசணியின் மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு. மேல்நாட்டில் ஹாலோவின் டே அனுஷ்டிக்கும் போது பரங்கி காய்கள் பயன்படுத்துவதை பற்றி நாம் தெரிந்திருப்போம். நமது நாட்டில் வெண்பூசணிக்காய்களில் பயங்கரமான முகங்களை வரைந்து மாட்டி வைத்தால் கண் திருஷ்டி படாது என்ற நம்பிக்கை உண்டு. புராணங்களிலும் சில தகவல்கள் உண்டு. அன்னை துர்காதேவி அசுரவதம் நிகழ்த்திய போது அவளால் வீழ்த்தப்பட்ட அசுரர்கள் பூமியில் பூசணிக்காய்களாக உருவெடுத்தார்கள். அவர்களை அழித்ததாக சுஷ்மாண்டா என்ற தேவிக்கு பெயர் ஏற்பட்டதாம். சுஷ்மாண்டம் என்றால் பூசணி. இந்த புராண நிகழ்வை ஒட்டியே பூசணியை வெட்டி பலி கொடுக்கும் சம்பிரதாயம் வந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். நீத்தார் வழிபாட்டிற்கு உரிய தினங்களில் பூசணிக்காயினை தானம் அளிப்பதால் பித்திருக்களின் ஆசிகளுடன் மிகுந்த புண்ணியம் வாய்க்கும் என்று நம்புகிறார்கள். பைரவர் வாராகி வழிபாட்டிலும் பூசணி தீபத்துக்கு பெரும் பங்கு உண்டு. யோக நிலையில் ஆதார சக்கரங்களின் மலர்வாக காட்டப்படும் வடிவம் பூசணி மலருக்கு ஒப்பாக இருக்கும். மார்கழியில் அதிகம் பூக்கும் மஞ்சள் பூசணி மலரே மார்கழிப்பூ என்று அழைக்கப்படுகிறது. பூ பூமி, அசனி இடி. பூமியில் விழுந்த இடியின் அம்சம் பூசணி என்ற தகவலும் கதை வழக்கமாக சொல்லப்படுகிறது. இடியை இந்திரனின் ஆயுதமாக சொல்கின்றனர் சிவபுராணங்கள். இடியின் அம்சம் பூமியில் பூசணி பூக்களாக மலர்ந்தன என்ற தகவலும் உண்டு. குறிப்பிட்ட இடங்களில் போகி மற்றும் பொங்கல் தினங்களில் இந்திரனை போற்றிடும் விதமாக விசேஷ படையல் இட்டு வழிபடும் வழக்கு நம்முள் உண்டு. இந்திரனுக்கு உகந்த பொங்கல் பூசணிக்காய் சேர்த்து சமைத்த கூட்டுக்கும் கூட்டு குழம்பு வகைகளை பூசணி இணைப்பில் பரப்பி சல்லடையில் வைத்து சமர்ப்பிப்பார்கள். இதனால் இந்திரன் மகிழ்வான். அவன் அருளால் நம் வீட்டில் சகல சம்பத்துக்களும் பொங்கிப் பெருகும், இந்திரபோக வாழ்க்கைகள் அமையும் என்பது நம்பிக்கை. நீங்களும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்வீர்களாக. இந்த பூசணி வழிபாட்டால் நீங்களும் நல்ல பலன் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய.